வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அ 2வது வாரத்துக்குள்ள ரொம்ப வெற்றிகரமா ஓடி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர ஒரு பதட்டத்திலயும், பயத்திலயும் ஆழ்த்தி, பாகிஸ்தான அநியாயமா பழி சுமத்தி, அது மட்டும் இல்லாம நடக்காத பல விஷயங்கள தேசபக்தி என்ற ஒரே காரணத்த சொல்லி பார்த்தீங்கன்னா, தூண்டி விட்டுட்டு இருக்க துரந்தர் 2 படத்துக்கு ரஜினிகாந்த் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல துரந்தர் 2 படத்தினால ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் செலிபிரிட்டிஸ்ல இருந்து அரசியல்வாதிகள் இருந்து எல்லாருமே துரந்தர் 2 படத்தை கடுமையா தாக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத சுரேந்தர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அநியாயமா பண்றீங்க ப்ரோ. அதுக்கு இல்லங்க, ஸ்டார்டிங்ல எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அவ்வளவு வெறுப்பேத்த. சும்மா ஒரு அட்டென்ஷனை வாங்கணும்ல. ஏதாவது இது மாதிரி ஏதாவது சொன்னாதான் இல்ல. ஆனா இதுல பாதி விஷயம் உண்மை. பாகிஸ்தான்ல துரந்தர் படத்தினால ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு சரியா? அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம விளையாட்டு வீரர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே அதிகாரிகள், உளவுத்துறை எல்லாமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு படம் இங்க ஹிட் ஆகி ஓடுறது, அதன் மூலமா மக்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டு தேசபக்தி அப்படிங்கிற வரதுலாம் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அது இன்னொரு நாட்டுல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அந்த படத்தோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். என்ன குழப்பம் நடந்துட்டு இருக்கு? பாகிஸ்தான்ல துரந்தர் 2 என்ன மாற்றம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி இல்ல, இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னா அப்போ சம்திங் இஸ் தேர் தட் மூவி தானே அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா. பாகிஸ்தான்ல அதுவும் இல்லாம அதுல காட்டுற ஈவெண்ட்ஸ்க்கும் ரியல் ஈவெண்ட்ஸும் மேட்ச் ஆகுது. அதனாலதான் அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த அன்னோன் கன்மேன் ஒரு மேட்டர் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான மேட்டர். அந்த அன்னோன் கன்மேன் அதுல அந்த சீக்வன்ஸ் காமிச்சிட்டே வருவாங்க. எல்இடில இருக்கிறவன ரேண்டமா அன்னோன் கன்மேன் போய் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி லைனா டெரரிசம் ஒரு சீக்வென்ஸ்ல பைக்ல இருந்து நிறைய பேர் அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதானே சொல்றீங்க? அன்னோன் கன்மேன் அப்படின்னு அவங்க பேரு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஃபேமஸான ஒரு கும்பல். அவங்க யாரு ஆக்சுவலா? அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இது எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம ஊர்ல கூலிப்படை இருக்குல்ல, ஐட்டக்காரங்கன்னு கூலிப்படைய யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? யாரு சொன்னா கூலிப்படை கேட்கும்? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தாதா மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் தான் அந்த காசு கான்ட்ராக்ட் நடத்தி உங்களை இவங்கள போய் போடு காசுன்னு சொல்லுவான். ஸோ அவன் சொன்னா கேட்கும். ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான்ல அன்னோன் கன்மேனை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான். ஓகே, அவன் சொல்லி தான் டெரரிஸ்ட் ரிலேட்டட் ஆளுங்களை போயிட்டு போடுறான். ஸோ இந்த படத்துல காட்டுற மாதிரி நிஜமாலே ஒரு ஸ்பையோ ஒரு இந்தியனோ அங்க போயிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு மாஃபியாவோட ஹெட்டா மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. உண்மையாயிடுச்சுல. ஓகே, இது எல்லாமே ரியல் ஈவெண்ட்ஸ். நான் வேணா அந்த கிளிப்ஸ், நியூஸ் கிளிப்ஸ்லாம் போடுறேன். அந்த படத்துல காட்டினதும் ரியல் டைம்லயும் ஒரே சிங்க் இருக்கும். அந்தந்த டேட்ல அந்தந்த டைம்ல நிஜமாலே கொண்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபியில் அந்த ரவுடிங்க வெளில வரும்போது சுடுறாங்க, ரியல் ஃபுட்டேஜ். அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த அசாசினேஷன் எல்லாத்துக்கும் ரியல் நியூஸ் ஆர்டிகலே இருக்கு. அந்த மூவில மாதவனுக்கு போன்ல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே ரியல் நியூஸ். அதான் ஓகே. சோ அதனால தான் சிங்க் ஆயிருக்கு. இதுல என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தான்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மென்டல் ரேபிஸ் வந்துருச்சு. சரி, இந்த மாதிரி எவனை நம்புறதுனே தெரியலையே. ஏன்னா இவ்வளவு வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கிறவனே நம்ப முடியாத நிலைமைக்கு போயிருச்சு. இப்ப எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்லயே தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்களே, ஒருவேளை டீம்லயும் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போய் விளையாட ஆரம்பிச்சு. ஆமா, நீங்க நிறைய அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. இருக்கிறவன் இருப்பான், பிச்சைக்காரனை போயிட்டு நீ அவனை செக் பண்ண போறேன் ஜஸ்ட் பிகாஸ் அஜித் தோவல் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு ஸ்பையா இருந்தாருங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும்னு பாகிஸ்தான்ல ரோட்ல படுத்து இருக்கிறவங்க எல்லாரையும் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். சீரியஸா ப்ரூஃப்ஸை கொடு அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. என்னங்க ப்ரூஃப்? அதுதாங்க சொல்றேன். எவன் இருக்கானோ அவனை விட்டுட்டு ரோட்ல இருக்கிறவனை போயிட்டு நீங்க சார் இதான் சார் ப்ரூஃப், நான் பிச்சைக்காரன் என்ன நம்புங்க சார் அப்படின்னு போறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளவுதான் அறிவு உங்களுக்கு. சரியா? நான் இது பண்றேன்னு சொல்லாதீங்க. எங்க கவர்மெண்ட்குள்ளேயே ஆளுங்க இருக்காங்க, அவங்க மிலிட்டரிக்குள்ளேயே ஆளுங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாத்தையும் ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் உங்களால தொடவே முடியாது. அவன் அவன் உங்களை கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்கான். ஸோ அதனால நீ என்ன பண்ற, அப்பாவி எல்லாம் ஒரு கிரியேட் பண்ற, ஒரு சீன் போடுற மாதிரி, என்ன இவங்கெல்லாம் நீலாம் என்ன ப்ரூஃப், நீ யாரு, நீ இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பதட்டம் சூழ்நிலை வந்துச்சு. அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க மூவியை. ஆனாலும் அங்க ஏதோ ஒரு வகையில டவுன்லோட் பண்ணி மூவியை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க இவ்வளவு பேசுறாங்களா, துரந்தர பாகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுது. ஏன் அவங்க என்ன ஏத்துக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி தான், நீ டெரரிஸ்ட் அகாமடேட் பண்றதுனாலதான் எங்களுக்கு பிரச்சனை வருதுங்கிறது அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராகவே ஒரு ஆமா இவ்வளவு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தானுங்க இருக்கு பாகிஸ்தானு.
எவ்வளவு பிரச்சனை அங்க போயிட்டு இப்ப இருக்கு. ஃபியூல் ஹைக்ல செம்ம கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப ரேட் ஏத்திட்டாங்க. டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேற வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கஷ்டத்துல நான் ஒருத்தர் ஒரு 3 நாள் முன்னாடி நான் தனியா பேசணும்னு நினைச்சேன். சரி, ரொம்ப ஒரே இதுவா போயிட்டு இருக்கு. அவர் என்ன ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஃபார்மர் பாகிஸ்தான் ஹை கமிஷனர், சரியா, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபார்மர் தான், இப்போ ஆக்டிவா கிடையாது. 2017லயே இந்த ஐஸ் ஃபுட் ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்லுது? இஃப் அமெரிக்கா அட்டாக்ஸ் பாகிஸ்தான், we have to attack India, Mumbai, New Delhi without a second thought. We won't leave it. We will see what happens later. புரியுதா? புத்திய பாத்தீங்களா? ஒரு கொஸ்டினுக்கு இன்கேஸ் யூஎஸ் அட்டாக் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கிறதுக்கு, யூஎஸ் அட்டாக் பண்ணா நாங்க வீரமா யூஎஸ் அட்டாக் பண்ணுவோம் இல்ல, நாங்க வந்து இந்தியாவை நோண்டுவோம். புரியலையே எனக்கு இந்த லாஜிக். எஸ்கேப் பண்றது உடனே வார எஸ்கேப் ஆனா அதானே பண்ணணும். ஓகே, சரியா? அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நோ. If someone sees us with a bad eye, Pakistan will have no other option than to attack India wherever it wants. We don't want that to happen. India doesn't want that either. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு. நான் என்ன சொல்றேன், நம்ம இவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அங்க வந்து எவ்வளோ ஒரு எக்ஸ் டிப்ளமேட் அவரு, சரியா? இவன் ஸ்டேட்மெண்ட்டை பாத்தீங்களா எப்படி இருக்கு? அப்போ வந்து நீ உன்னோட ஐடியாலஜி, உன் லாஜிக்கே எப்படி இருக்கு? உனக்கு எப்போ பிரச்சனை நடந்தாலும் நீ இந்தியாவை தான் நோண்டுவேன். உனக்கு இந்தியாவை தான் நோண்டணும், சரியா? வேற எவனா அடிச்சா எதுக்கு இந்தியாவை நோண்டுறான்? இந்தியாவை நீங்க நோண்டிங்கன்னா லைக் ஒரு பிரஷர் ஏற்படும் நினைக்கிறானோ. இந்த வார் வந்து ஒரு 2 கண்ட்ரி இன்வால்வ் ஆக்கிடும், 3 கண்ட்ரி இன்வால்வ் ஆக்கிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரான் என்ன பண்ணுது, அமேசான் அங்க ஹப் இருக்கு தெரியுமா? ஆமா, பேரின்லயோ எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கு போல, அதை அட்டாக் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஏன்னா அது வந்து இன்டைரக்ட் அகைன் யூஎஸ் தானே, யூஎஸோட ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தானே அது. சேம் லாஜிக் தான். நீங்க இந்தியாவை நோண்டினீங்கன்னா டிஃபால்ட்டா யூஎஸ் நோண்டுற மாதிரி. புரியுது. ஸோ நீ வந்து ஆல்ரெடி யூஎஸ் கண்ட்ரோல்ல இருக்க, நீ என்னைக்குமே உன் வாழ்நாள்ல இந்தியாவை நீ வந்து நோண்டவே முடியாது. அவன் டைரக்டா ட்ரம்ப் வந்து நிறுத்திடுவான். சரி. ஸோ இவன் புத்தி எப்படி இருக்குன்னா, அவன் கூட சண்டைன்னு வந்தா நான் வந்து இந்தியாவை அப்படியே அடிச்சுப்பேன். ஸோ வந்து இது வந்து அப்படியே டபுள் எஸ்கலேஷன் ஆயிடும் அங்கிறது தான் இவன் சொல்ல வர. நம்மள காப்பாத்திக்கலாம். ஆமா, நான் என்ன சொல்ல வரேன், ஆப்கானிஸ்தானுக்கு பருப்பு வேகல, அவங்களே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ எதாவது சொல்லு, இது எண்ணம் போல் வாழ்க்கை. உன் புத்தி எப்படி போகுது பாத்தியா? நாட்டுல நீ இப்படி பேச 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 அங்க இருக்கிற மக்கள் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து எங்களுக்கு சேஃபான கண்ட்ரி இந்தியா தான், இந்தியாவுக்கு வர கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏங்க, உலகத்திலே முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சனை இல்லாம இருக்கிற ஒரு கண்ட்ரினா அது இந்தியா தாங்க. அது எல்லாருமே அதை ஏத்துக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா நீங்க முஸ்லிம் கண்ட்ரீஸ்னு சொல்லப்படுற அந்த கண்ட்ரீஸ்லயே அங்க இருக்கக்கூடிய இன்னர் செக்ஸ்க்கு ப்ராப்ளம், அங்க பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன் நான், இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால 22 கோடி முஸ்லீம் இருக்காங்க, சரியா? பாகிஸ்தான்ல ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், 24 crores தான் ஓவரால் பாப்புலேஷன் முஸ்லிம்ஸே இருக்காங்க. 22 கோடி ஆல்மோஸ்ட் ஒரு பாகிஸ்தானே நம்ம வச்சிருக்கோங்க அந்த பாப்புலேஷன். ஐ மீன் தப்பா நான் மீன் பண்ணல, புரியுது. ஒரு அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் இந்தியால இருக்கு. இவங்க எவ்வளவு சேஃபா இருக்காங்க, எவ்வளவு எஜுகேட்டடா இருக்காங்க, எப்படி இவங்களுக்கான இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் படி, சரியா? ஒருத்தர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் நீ வந்து எங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது கான்ஸ்டிடியூஷன் ரைட்டு அப்படின்னாரு. கரெக்ட் தான் அவர் சொல்றாரு. ஆனா அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுங்கிறத மறந்துட்டாரு. இந்தியா தான் உங்களுக்கு அந்த சலுகையும் கொடுக்குதுல, உங்க சேஃபா வச்சுக்கிறது அவங்க ஒரு சட்டமே வச்சிருக்காங்க, உங்களை சேஃபா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் 1. இன்னொரு 2 days முன்னாடி அவங்களோட ஆர்மி சீஃப் முனீர், அவர் பேர் ஆசிப் முனீர், இஃப்தார் அதுமா ரம்ஜான் அதுமா ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எப்படி இருக்கும், அங்க இருக்கிற ஷியா முஸ்லிம்ஸ், ஷியா லீடர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஈரானோட பிரச்சனைனால அங்க ப்ரொட்டஸ்ட்லாம் பண்றாங்க. சரி. அந்த ஆர்மி சீஃப் என்ன சொல்றாருன்னா, who love Iran so much should go to Iran. அதாவது இங்க இருந்து ஓடிப்போ அப்படிங்கிறான். அததான் அதுவும் எப்போ ஒரு பண்டிகை நாள் அதுமா ஒரு கூட்டத்துல இதை சொல்றான். இன்னொரு முஸ்லிம் கண்ட்ரி, சரியா? அந்த ஷியா முஸ்லிம் பாகிஸ்தான்லயும் இருக்காங்க, சரியா? அவங்கள நம்பிதான் அங்க இருக்காங்க. நீ ஈரானுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணனா நீ ஈரானுக்கே ஓடிப்போ அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? அமெரிக்காவோட கைப்பாவைங்க பாகிஸ்தான் அப்படிதான் நடந்துக்கும். இது நம்மளுக்கு புரியணும்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியணும்ல. எவ்வளவு பேர் என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ராஜ்நாத் சிங்கோ இல்ல மிலிட்டரி சீஃபோ வந்து யார் யாருக்கெல்லாம் பாகிஸ்தான் மேல லவ் இருக்கோ எல்லாம் கிளம்பி பாகிஸ்தான் போங்கன்னு சொன்னா யாராவது உலக அரங்கத்துல பெரிய எதிர்ப்பு ஏத்துப்பாங்களா? அப்ப நீ என்னென்ன பேச்செல்லாம் பேசுவ? இப்ப இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரில இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுல்ல, நீங்களாம் ஏன் இப்ப பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்க இப்ப பேசலாம்ல, அவங்க சொல்றது தப்பு. ஏங்க, ஷியா முஸ்லிம்ஸும் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, உங்க கண்ட்ரிக்குள்ள தான் இருக்காங்க, நீங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நான் வந்து
கண்டனம் பெரிய ஒரு பயங்கரமான கண்டனத்தை நாங்க வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் பேசலாம்ல. நேத்து கூட மக்கள் நீதி மையம் சார்பா வந்து இன்னும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வந்து ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. இன்னொன்னு அங்க யூஎஸ் கான்சுலேட்ல போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணது சுட்டு கொண்டாங்க தெரியும் பாகிஸ்தான். நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இங்க இருக்கிற யூஎஸ் கான்சுலேட்ல நீ ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் உன்னை அலோவ் பண்றாங்கல்ல. இது வந்து நான் திருப்பி நான் என்ன ரெஜிஸ்டர் பண்றேன்னா, இந்தியா ஸ்ட்ரக்சரை நீ பாரு, அப்ரிஷியேட் பண்ணு. மீண்டும் ஏன் நீ வன்மத்தை காமிச்சிட்டே இருக்க இந்தியா மேல? எப்பதான் மாறுவ? நிஜமாலே சேஃபா இருக்கீங்கன்னு சொன்னா கோவப்படுறாங்க. என்ன நீ சேஃபா இருக்குன்னு சொல்றீங்க? ஏங்க நீங்க சேஃபா இருக்கீங்கிறது நான் சேஃபா தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல? அது வந்து அசிங்கமா நினைக்கிறாங்க. புரியுதா? இது உள்ள இருக்கிற ஆளுங்க ட்ரிகர் பண்ணி, நேத்து நெல்சன் கூட பேசினேன். இந்த பயத்தை இந்த மந்திரிங்க இந்த ஆளுங்க தான் பண்றது. இங்க பாரு, பிஜேபி வந்துட்டானா அவ்வளவுதான், நம்ம கிறிஸ்டியானிட்டியே அழிஞ்சு போயிடும், நம்ம வந்து இஸ்லாமிக்கே அழிஞ்சு போயிடும் அப்படி சொல்லி என்ன சொல்றது, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்மலா இருக்கிறவங்க, விவரம் தெரியாதவங்க ஏமாந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, இது உண்மை போல, அவ்வளவுதான், நம்மள வந்து முடிச்சு விட்டுருவாங்க. பரவுது அப்படியே அது. இதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளும் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு இருக்குங்கிறேன். சரியா? நீ உன் நாட்டுல இருக்கிறவனே உன்னால காப்பாற்ற முடியல, நீ என்ன சொல்ற, ஒரு பண்டிகை நாள் அதுமா கிளம்பி ஈரானுக்கு ஓடுங்கிற. எப்படி இருக்கும் அங்க இருக்கிற ஷியா முஸ்லிம்ஸ்க்கு? எப்படி இருக்கும்? அவங்களே வந்து இன்செக்யூரா தான் இருக்காங்க. ஏன் அவங்களோட நாடு தான் அது. எங்க இங்க வந்து ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க முஸ்லிம்ஸ்லாம் இன்செக்யூரா இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கோம். முஸ்லீம் கண்ட்ரிக்குள்ளேயே முஸ்லீம்கே வந்து பாதுகாப்பு இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல. திருப்பி படத்துக்கு வரோம்னா ரஜினிகாந்த் ட்வீட் போட்டிருக்காரு. நேத்தி பாத்தீங்களா? பெரிய அப்ரிசியேஷன். அது நிறைய ரீட்வீட், நிறைய பேர் அது கீழே வந்து ஆமா, ஆல்மோஸ்ட் ஒரு 9 மில்லியன் இன்சைட் நினைக்கிறேன். நல்ல ரீச் ஆயிருக்கு, பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அந்த டைரக்டரும் வந்து உங்களை பார்த்து தான் நாங்களாம் வளர்ந்தோம், மாசு அதனாலே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அப்ரிஷியேட் பண்ணி, என்னமோ ஃபியூச்சர்ல ஒரு தேசபக்தி படம் வந்து ரஜினி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. ககக போ அப்படிங்கிற மாதிரி நீங்க என் மைண்ட் பிடிச்சிட்டீங்க. எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சு, நாசி ஓப்பனா பேசலாம். ரஜினி கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு. அவர் ஒரு படத்தை பாராட்டுறாருன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணீங்கன்னா, அந்த டேரக்டர் கூட ஒரு சின்ன கனெக்ஷன் டீலுக்கு நான் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரு. ஸோ அப்படி நடந்தாலும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ரஜினியோடைய அந்த ட்வைலைட் ஜோன்ல இருக்காப்ல, அவரோட கேரியரோட உச்சத்துல இல்லாம மட்டும் ஒரு முடிவுக்கு முன்னாடி இருக்காருன்னு சொல்லலாம். கமல் கூடயும் இப்போ சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பேன் இண்டியன் மூவியா துரந்தன் மாதிரி ஒரு படத்துல ஆதித்யதார் வந்து ரஜினியை யூஸ் பண்ணா வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா அப்படி நடந்த ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் ரஜினி உங்களுக்கு தெரியும், ஒரு நேஷனலிஸ்ட் தாட் உள்ள ஒரு ஆளு. அவருக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுங்கிறது ஆச்சரியம். சோ பாத்துட்டு நிஜமா மனசார பாராட்டிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாட்டுக்காக ஒரு தரமா இருக்கும் அப்படின்னா நிஜமாலே இந்தியாவை பயங்கரமா கொண்டாடப்படும். அதை நம்புறேன், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் விட்டேன். இப்போ ஆக்சுவலா இன்னொரு ட்வீட் ஃபேமஸா போயிட்டு, என்னது, மோடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் ட்ரம்போட ஃபோன் பேசினாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து அந்த வாரை டீஎஸ்கலேட் பண்றதுக்கு வந்து பேசியிருந்தாரு. அந்த வார சீக்கிரமா இது வந்து ஒரு நல்ல சுமூகமான முடிக்கிறதுக்கு என்கிட்ட பேசினாரு. அதுக்கான எல்லா முயற்சியும் என்னென்ன என் சைட்ல ஹெல்ப் வேணுமோ அப்படிங்கிறது நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இங்க என்னென்ன போயிட்டு இருக்கு, இங்க வந்து வேர்ல்ட் லெவல்ல ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட கேட்குற அளவுக்கு நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கிறவங்க எதுக்கு சண்டை போட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் பேசினாங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்ணி வச்சாருன்னு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதே ட்ரம்ப் தான் அவரோட வாருக்கு வந்து நிக்கிறாரு நம்ம கிட்ட, தயவு செஞ்சு முடிச்சு விடுங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் மூலியமா உலகமே போராடிட்டு இருக்கு, இந்தியா நினைச்சால் மட்டும்தான் வேர்ல்டுலயே இதை வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஆமா, இந்த வாரை வந்து முடிக்க முடியும். ஸோ இந்த டிப்ளமசியோட அர்த்தம் தெரியுதா அப்போ? ஸோ எந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கா இருக்கிறது அவ்வளோ அட்வான்டேஜ். யாரெல்லாம் நம்மளை வந்து திட்டுனாங்களோ, யாரெல்லாம் ஒரு கோலன்னு சொன்னாங்களோ, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளை கடந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் கியூசின் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துருக்குல்ல, அதே மாதிரி சினிமான்றது வந்து பல அந்த எல்லைகளை கடந்து போகக்கூடிய விஷயம். அது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு தடை பண்ணாலும் டவுன்லோட் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு, அப்புறம் ஷஹீத் அஃப்ரிடியா அவர் பேரு, ஆமா ஷஹீத் அஃப்ரிடியா, அவர் தான், அவருக்கு சிஸ்டமே நம்ப முடியல, யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட இருக்க பிளேயர்ஸோட தாடி எல்லாம் பிடிச்சி இழுத்து பாப்பாரு போல. அந்த அளவுக்கு இந்த படத்தோட இம்பாக்ட் எல்லை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அவங்க நான் எப்படிமா நினைக்கிறேன், பாகிஸ்தான் பாப்புலேஷன் இப்போ வந்து ஃபார்வர்ட் திங்கிங் ஆரம்பிச்சுட்டாங்க.
நாங்க வந்து இப்படி இருக்கக்கூடாது, எங்களுக்கும் எல்லாமே வேணும். நம்ம படங்களை பாக்குறாங்கங்க, நியூஸை பாக்குறாங்க, அதுல நம்ம ஊரோட ஃபுட்டேஜ், நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாக்குறாங்க. அதை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்க, நம்மளால இப்படி இருக்க முடியும். நார்த் கொரியால இருக்கவங்க சவுத் கொரியாவை பார்த்தா மாதிரி சேம் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் தட் இல்ல. சோ அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. சோ இந்த ஓவரால் இந்த மூவி வந்து பாகிஸ்தான்லயும் செலிப்ரேட் பண்றாங்க, நீங்க ஏன்னு செலிப்ரேட் பண்ணாம இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. ரைட் ஃபைன். see என்னதான் இருந்தாலும் என்ன செய்தியை கொண்டு போய் கடத்தணும்னு நினைச்சோமோ அதை கடத்திட்டோம். உண்மையா தான் பேசுறோம். நான் அடிச்சு விடல, நடக்கிறத தான் நான் சொல்றேன். பாகிஸ்தான்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லீம்ஸை வந்து ரொம்ப இதுவா காமிச்சிருக்காங்க, முஸ்லீம்ஸை டம்மியா காமிச்சிருக்காங்க. ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு படத்தை, நீங்க என்ன சொல்லுவதுக்கு? ரைட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன எக்ஸைட்மென்ட், அங்க வெட்டிங்ல அந்த இவர் ஒரு பேர் அக்ஷய் கண்ணாவோட ஒரு சாங் வருதுல்ல, அந்த அதுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை வந்து சந்தோஷப்படுறதா இல்ல அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸை வச்சு வந்து பாவப்படுறதான்னு தெரியல. இனி ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி, நல்ல எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய நம்மளோட கண்ட்ரி, ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை வந்து இந்த படத்தின் மூலமா, அந்த டிஸ்கஷன் மூலமா என்னால பார்க்க முடியல நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆயிடுச்சுல, நான் சந்தோஷப்படுறேன். ஏதோ ஒரு இப்போ சில பேர் ஒரு படம்னால வாழ்க்கையை மாத்திப்பாங்க. இப்போ நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல இருந்து சிகரெட்டை விட்டேன், தண்ணி அடிக்கிறதே விட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தினால ஒரு ஸ்டார்ட், மேபி எல்லா அதர் இஸ்லாமிக் ஆளுங்க எல்லாருமே யோசிக்கணும். ஓகே, நம்ம வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் வித் இந்தியா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். நைஸ். அப்படியே வந்து எனக்கு என்ன ஆசை இதெல்லாம், இதன் மூலியமா வந்து ரஜினி அவர்களை வச்சு ஆதித்யர் ஒரு படம் எடுத்து பேன் இண்டியன் மூவி எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாஸ் படம் வந்து எங்களுக்கும் வந்து கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா துரந்தரை பத்தி அதிகமான டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணது நம்ம தான். தேவைப்பட்ட திருப்பி எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் ஏதாவது வந்தா நம்ம திருப்பி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.